ஓம் சாந்தி. 30/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, முழு கல்பத்தில் இது மிகவும் உத்தமமான கல்யாணக்காரி சங்கமயுகமாகும். இதில் குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு என்கிற சாக்கரின் இனிப்பு மூலம் சதோ பிரதானமாக ஆகிறீர்கள். கேள்வி: பலவிதமான கேள்வி எழுவதற்கான காரணம் மற்றும் அவை அனைத்திற்கும் நிவாரணம் என்ன? பதில்: எப்பொழுது தேக அபிமானத்தில் வருகிறீர்களோ அப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகம் வந்ததும் பலவிதமான கேள்விகள் உருவாகி விடுகிறது. பாபா கூறுகின்றார், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும் மற்றும் ஆக்கவும் வேண்டும் என்கிற தொழிலை குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும். பாபா என்ன காரியம் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையிலேயே நீங்கள் மூழ்கி இருக்கும்போது கேள்வியெல்லாம் வராது, சந்தேகமும் வராது. சந்தேகம் வர்றது எப்போன்னா தேக அபிமானத்தில் வரும்போது தான். அப்போ நிறைய கேள்விகள் கூட வந்துடும். அதனால் கேள்விக்கு உண்டான நிவாரணம் என்ன அப்படின்னா, பாபா கொடுத்துருக்கின்ற இந்த தொழிலையே, அதாவது அனைவரையும் தூய்மையாக ஆக்கணும், நம்மளும் தூய்மையாகணும், இந்த தொழிலே ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாடல்: உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்து விட்டேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று கூறியது யார்? அவசியம் ஆன்மீக தந்தையாகத்தான் இருக்க முடியும். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலும் தந்தை மிகவும் இனிமையாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுப்பவர் அல்லது அனைவரையும் இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஆன்மீக தந்தையை தவிர உலகில் வேறு எந்த மனிதனும் இருக்க முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். தன்னை அடிக்கடி ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். இதற்கு உழைப்பு தேவை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நான் ஆத்மா, தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். முழு சக்கரத்தில் தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். இது கல்பத்தின் உத்தமமான மகிழ்ச்சிகரமான சங்கமயுகமாகும். இதற்கு புருஷோத்தமம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டு விட்டது. உண்மையில் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். அது நிராகார உலகமாகும். இது சாக்கார உலகம், பௌதீக உலகமாகும். பாரதம் தேவி தேவதைகளுடைய இருப்பிடமாக இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது சிலைகளை பார்க்கிறீர்கள். நிச்சயமாக இருந்தனர். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். முதலில் நாம் தேவதைகளாக இருந்தோம். தனது பாகத்தை நினைவு செய்வீர்களா அல்லது மறந்து விடுவீர்களா? நீங்கள் இங்கு இந்த நடிப்பு நடித்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இதுவும் நாடகமாகும். அதாவது இப்போ சிலைகளை பார்க்கும்போது நாம் தேவதைகளாக இருந்தோம், நம்ம சத்தியுகத்திலிருந்து வந்திருக்கிறோம், நம்முடைய பாகம் சத்தியுகத்திலிருந்தே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை மறந்துடுறீங்களா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இது மாறிக்கிட்டே தான் இருக்கும், இது நாடகமும் ஆகும் அப்படின்னும் பாபா சொல்கிறாங்க. நீங்கள் உலகிற்கு மகாராஜா மகாராணியாக இருந்தீர்கள். உங்களது ராஜ்யமும் இருந்தது. இப்பொழுது ராஜ்யம் இல்லை. நாம் எப்படி ராஜ்யம் செய்வது என்பது இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி நம்ம ராஜ்யம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கற்றுக்கிட்டுருக்குறோம். அங்கு அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள். ஆலோசனை கூற வேண்டிய அவசியமும் இருக்காது. அவர்கள் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிவிடுகின்றனர். பிறகு இவர்கள் யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பயே பாபா நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்றாரு. யாருக்கிட்டையும் எதையும் கேட்காம சுயமாக யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க தான் சத்தியுகத்தில் வர முடியும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படிப்பினைகளை இப்போ பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒருவேளை யாரிடத்திலாவது ஆலோசனை பெறுகின்றீர்கள் எனில் உங்களது புத்தி
பலவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது என்ன ஸ்ரீமதம் கிடைத்திருக்கிறதோ அது சத்தியுகத்திலும் நிலைத்திருக்கும். இப்பயும் நம்ம சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கற்றுக்கிறது தான் சத்தியுகத்திலையும் உங்களுக்கு கூட வரப்போகுது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வந்து பேசக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதாவது 3 உலகம் இருக்குது. மேலே சைலன்ஸ், பரந்தாமும் சைலன்ஸில் இருப்போம். அதே நேரத்தில் சூட்சும வதனங்கிறது இப்போ சொல்லும்போது மூவி, இங்கே செய்கையான உலகம். இப்போ கீழே இருக்கக்கூடிய உலகம் சத்தம் நிறைந்த உலகம். இங்கே வந்தால் பேச தான் செய்யணும். பேசாமல் காரியம் செய்ய முடியாது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எவ்வாறு தந்தையிடம் முழு ஞானமும் இருக்கிறதோ அதே போன்று உங்களது ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது. நாம் ஒரு சரீரத்தை விடுத்து கர்ம வினைப்படி மற்றொரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று ஆத்மாதான் கூறுகிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு ஆத்மாவிற்கு உரிமை இருக்கிறது. இதற்கு ஆண் பெண் என்ற பார்வை இங்கு இருப்பது கிடையாது. நீங்கள் அனைவருமே குழந்தைகள்தான். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் தந்தை கற்பிக்கின்றார், ஆஸ்தியையும் கொடுக்கின்றார். தந்தைதான் ஆன்மீக குழந்தைகளிடம் உரையாடலும் செய்கின்றார். ஹே செல்லமான, இனிமையான, அன்பான குழந்தைகளே, நீங்கள் அதிக காலம் நடிப்பு நடித்து இப்பொழுது மீண்டும் தங்களது ஆஸ்தியை பெறுவதற்காக வந்து சந்தித்திருக்கிறீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. எவ்வளோ தெளிவாக பாபா நமக்கு புரிய வச்சிட்ருக்கிறாரு. இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகம் முடிவடையும் நிலைக்கு வந்துவிட்டது. அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டம் போன்று செல்வார்கள். இந்த நேரத்தில் எந்த ஆத்மா வந்தாலும் தூய்மை இல்லாத உலகில்தான் பிறவி எடுக்கிறது. அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? யார் முதலில் புது உலகில் வருகிறார்களோ அவர்கள்தான் மதிப்பு வாய்ந்தவர்கள். ஃபஸ்ட்லேருந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம்ன்றார் பாபா. கடைசியில் கூட்டமாக வர்றவங்களுக்கு மதிப்பு இல்லை. வந்த உடனே மேலே கொசு கூட்டம் போல் போகிறோம், அதுக்கெல்லாம் மதிப்பு இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்பொழுது மீண்டும் தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். அப்படியானால் நான் ஏன் ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளக்கூடாது? தந்தையை நினைவு செய்யக்கூடாது? சிறிதளவாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ராஜ்யம் அடைவது எளிது கிடையாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி உங்களை மறக்க வைப்பது மாயாவின் அதிசயமாகும். மீள்வதற்கு உபாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். மாயா வரதான் செய்யும், ஆனால் நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உபாயத்தை கண்டுபிடிங்கன்றார் பாபா. என்னுடையவராக ஆகிவிட்டதால் நினைவு நிலைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள். பாபா குழந்தையாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி நினைப்பவர்கள் என்ன முயற்சி செய்வார்கள்? எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டும். ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வது மிகவும் எளிதாகும். ஆனால் மாயாவின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையால் முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கின்ற கரை நீங்கிவிடும். நினைவு என்ற யோக அக்னியின் மூலம்தான் ஆத்மா தூய்மை அடைகிறது. இது யோக அக்னியாகும். சீதையை நெருப்பின் சிதையில் ஏறினாள் என்று இதையே அவர்கள் நாடகமாக உருவாக்கிவிட்டனர். நெருப்பின் மூலம் யாரும் தூய்மையாகிவிட முடியாது. பாபா சொல்கிறாங்க, அந்த உலகத்தில் சாஸ்திரங்களில் சீதை தீ குளித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்பில் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்புங்கிற சிதையில் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாடகமாக உருவாக்கியிருக்கிறாங்க. நெருப்பின் மூலம் யாரும் தூய்மையாகி விட முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் தூய்மையின்றி இருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மையாக வேண்டும். ராமர் ஒரே ஒருவர் ஆவார்.
அக்னி என்ற வார்த்தை கேட்டதும் அக்னியிலிருந்து வெளியேறியதாக நினைக்கின்றனர். யோக அக்னி எங்கே இருக்கிறது? இந்த ஸ்தூல அக்னி எங்கே இருக்கிறது? அவங்க இந்த யோக அக்னியை அந்த ஸ்தூல அக்னியாக காமிச்சிட்டாங்க. அது வேற கதையாகவே சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் சீதைகள், பாபா ராமராக இருக்கிறாரு. அந்த ராமரை நீங்கள் நினைவு செய்வதால தான் நீங்கள் தூய்மை ஆகுறீங்க. இந்த நினைவுக்கு பேர் தான் யோக அக்னி. இந்த யோக அக்னியை அவங்க எப்படிலாம் மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது நாயகனாகிய சிவனுடன் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆக ஆத்மா பெண்ணாகி விடுகிறது அல்லவா? இப்படி நம்ம பார்க்கும்போது சிவபாபாவுக்கு நம்ம நாயகியாக ஆகிறோம், ஆத்மா பெண்ணாக இருக்குது. ஆஸ்தி அடைகிற நேரத்தில் ஆண் குழந்தைகள், இந்த மாதிரி சம்பந்தம், அவர் நாயகன் நம்ம நாயகிங்கிற சம்பந்தத்தில் நம்ம ஆத்மா பெண்கள் ஆயிடுறோம். என் ஒருவனை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகி விடுவீர்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். சாந்திதாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கும் வந்து விடுவீர்கள். ஆக குழந்தைகள் ஞான ரத்தினங்களினால் பையை நிறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர்கள். இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை புத்தியில் இந்த ஞானத்தின் மூலமாக அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மற்ற அனைவருக்கும் வழியை கூற வேண்டும். அனைவரும் படகுகளாக இருக்கின்றனர். நீங்கள் படகை ஓட்டக்கூடிய மாலுமியாக இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள். நீங்கள் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். கலியுக துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை ஞான அமிர்தம் பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். தனது புத்தி என்கிற பையில் ஞான ரத்தினங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். சந்தேகத்தில் எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, யோக அக்னியின் மூலம் ஆத்மா என்கிற சீதையை தூய்மையாக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் விரிவாக செல்லாமல் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருங்கள். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். சிந்தனையின் மூலம் மூழ்கிய நிலை என்கிற கடலில் சதா கலந்திருக்கும் அனுபவம் செய்யக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். அனுபவங்களை அதிகரிப்பதற்கு ஆதாரம் சிந்தனை சக்தியாகும். சிந்தனை செய்பவர்கள் இயற்கையாகவே கலந்திருப்பார்கள். அன்பில், பாபாவருடைய அன்பில் கலந்திருப்பாங்க. கலந்திருக்கும் நிலையில் யோகா செய்ய வேண்டி இருக்காது. ஆனால் நிரந்தர யோகியாக இருப்பார்கள். கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. கலந்திருப்பது என்றால் அன்பு என்கிற கடலில் கலந்திருப்பதாகும். இவ்வாறு கலந்திருப்பவர்களை யாருமே பிரிக்க முடியாது. எனவே கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். கடலின் குழந்தைகளாக இருப்பதால் அனுபவங்கள் குளத்தில் செல்லாதீர்கள், ஆனால் கடலில் கலந்து விடுங்கள். அப்பொழுதுதான் அனுபவி மூர்த்தி என்று உங்களை கூற முடியும். ஸ்லோகன். யாருடைய ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வினாடி சக்திசாலியாக இருக்கிறதோ அவர்களே ஞானஸ்வரூப ஆத்மாக்கள். அவ்வக்த இஷாரே. ஒருவேளை ஏதாவது சுபாவம், சம்ஸ்காரம், மனிதன் அல்லது பொருட்களின் பந்தனம் தன் பக்கம் ஈர்க்கிறது என்றால் தந்தையின் நினைவு என்கிற ஈர்ப்பு சதா இருக்காது. கர்மாதீத்த நிலை அடைவது என்றால் அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் முக்தியாவது. விடுபட்டவராகி இயற்கையின் மூலம் நிமித்தமாகி செயல் செய்விப்பதாகும். இந்த விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். எளிதாக மற்றும் இயற்கையாகவே இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். செய்விப்பவர் மற்றும் செய்யக்கூடிய இந்த கர்ம இந்திரியங்கள் தனித்தனியானது என்று. அடிக்கடி நம்ம அந்த சரீரத்திலிருந்து விலகக்கூடிய பயிற்சியை செய்தோம் அப்படின்னா
பாபா சொல்கிறாங்க, உலகியல் ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். பொருட்கள் மேலேயோ இல்லை தன்னுடைய சுபாவ சம்ஸ்காரம் மேலேயோ இல்லை மனிதர்கள் மேலேயோ நமக்கு ஈர்ப்பு வராது. அடிக்கடி இந்த சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யணும். ஏன்னா செய்யக்கூடிய ஆத்மா வேற, செய்கிற இந்த கர்ம இந்திரியங்கள் வேற, அதனால் தனித்தனியாக இருக்குது. அதனால் விடுபட்ட பயிற்சியை அடிக்கடி செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம்.
ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்